யூத் தானே? யூத் தான்டா. உங்கள கேங் லீடர் யாரு? இப்படி மாட்டி விட்டீங்களா பரதேசி பசங்களா? எனக்கு சின்ன வயசுல இருந்து திருடனாலும் திருடங்க கதைகள்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அண்ணா எங்களை அடிச்சு கொன்றுங்க, இல்லைன்னா போலீஸ் கிட்ட கூட பிடிச்சு கொடுத்துருங்க. ஆனா எங்க கிட்ட கதை முண்டை கேட்காதீங்கண்ணா. உங்களை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. டேய் எடுத்துட்டு வாங்கடா. சரிண்ணா, நீங்க இவ்வளவு கேக்குறீங்க. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எங்களை விட்டுடணும். அண்ணா கொஞ்சம் எனக்கு பொள்ளாச்சி பக்கத்துல வால்பாறை. அப்புறம் நான் பவன் கல்யாணோட வெறித்தனமான ஃபேன். ஆமாண்டா, பவன் கல்யாண் ஃபேன் தான்டா. திருடங்கள கூட பவன் கல்யாண் ஃபேன்ஸ் இருக்காங்களா? அட என்னையா நீ, திருடங்க மட்டும் இல்ல, பெரிய பெரிய மகானுங்க கூட அவரோட ஃபேன்ஸா தான் இருக்கானுங்க. சொல்லிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். சரி சரி, அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. இதோ இங்க பல்லு விளக்கிட்டு இருக்காருல, அவர் தாங்க நைனா. அவரோட பேரு பாபு, கறி ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. உன் துணியும் உன் மூஞ்சியும் உன் முகரையும் உன் முடியும் ஆள் பாக்குறதுக்கு நல்ல காட்டு கரடி மாதிரி இருக்கடா. சித்தி பெருக்குனது போதும், போய் டீ எடுத்துருவாங்க. கொண்டு வர. இதோ இவங்க தான் என்னோட சித்தி. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்கள தான் எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாவம் குழந்தை கூட பெத்துக்காம எனக்காக ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. என் மேல ரொம்ப பாசம் அவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த பவன் கல்யாணிய கட்டி அழுவுறியே, வேற வேலையே இல்லையாடா? நைனா, உங்களுக்கு சரக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு பவன் கல்யாணம் முக்கியம். ஏண்டா உன் வயசுல இருக்கிற அந்த மகேஷோட மகன் தினேஷ் நல்லா படிச்சு வெளிநாட்டுல நல்லா சம்பாதிச்சு அந்த மகேஷுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த மகேஷ் வீடு பங்களான்னு கட்டி கார்ல சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, அந்த ரமேஷோட அம்மா யசோதா தினமும் நம்ம கிட்ட குழம்பு கேட்டு வருவா. இப்ப எட்டி கூட பார்க்க மாட்டா. எல்லா ஃபங்க்ஷன்லயும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருந்தா, அவ மட்டும் என் பையன் இப்படி எங்க அந்தஸ்து அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கா. நீயும் சம்பாதிச்சுட்டு வந்தா நானும் வீடு பங்களான்னு கட்டி கார்ல சுத்துவேன். அதுக்காக உன்னை அமெரிக்கால போய் சம்பாதிக்கலாம் சொல்லல, சென்னையில போய் ஒரு வேலையை பார்த்து பொழப்ப நடத்தண்டா. இங்க பாரு நைனா, ரமேஷோட அப்பா அவனை கான்வென்ட்ல சேர்த்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாரு தெரியுமா உனக்கு? பெரிய பெரிய காலேஜ்ல சேர்த்து பெரிய படிப்புலாம் படிக்க வச்சாரு. நீ என்னடானா டப்பா ஸ்கூல்ல டப்பா காலேஜ்ல சேர்த்து என்ன நீ படிக்க வச்ச? அதே மாதிரி நீ புளியங்கொட்டைய புதைச்சு வச்சுட்டு பக்கத்துல இருக்க மாமரத்துல காய்க்கிற மாம்பழத்தை பார்த்துட்டு என் மரத்துல என்ன புளியங்கொட்டை காய்க்குதுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் நைனா? என்ன பாபு உன் பையனை மிரட்டிட்டு இருக்க? ஏ ஜானி, என்னடா தப்பு பண்ண? நான் தப்பு பண்றது இருக்கட்டும், உன் பையன் கல்யாணம் ஆண்டி கூட சுத்திட்டு இருக்கானே, அது என்னன்னு போய் கேளு. கிளம்பு. பாபு கரண்ட் பில் கட்டணும், போயிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு. ஜானி, உனக்கு ரொம்பவே நெக்கலாயிடுச்சுடா. சென்னையில ஏதாவது ஒரு வேலையை பார்த்து அதுல உன் திறமைய காட்டு. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாம பஸ் ஏறி சென்னைக்கு கிளம்புற. ஆமாடா ஜானி, நீ சென்னைக்கு போயிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும் போ. அப்ப நான் கூட புது புது புடவைகளை கட்டிக்கிட்டு உடம்பு முழுக்க நகைகளை போட்டு சுத்துவேன். அதை பார்த்து அந்த யசோதா கண்ணுல ரத்தம் வரணும். உங்க அப்பாவோட பேரை காப்பாத்தி ஆக்கணும். இவரோட பேரை நான் தான் காப்பாத்தணுமா? சரி போறேன். அதுக்கப்புறம் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க அப்பா சித்தி சொன்ன மாதிரி சென்னைக்கு போய் சேர்ந்தேன். What? You don't know English? Get out. எனக்கு இங்கிலீஷ் வரலனாலும் வேலை நல்லா செய்வேன் மேடம். Please get lost. சரி, அந்த இளவு இங்கிலீஷை கத்துக்கலான்னு சொல்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனேன். அங்கதான் என் கண்ணில் போட்டானுங்க இந்த 4 பசங்களும். Hey you, get up. Get up. Tell me about yourself. தெரியாது சார். How you told easily I don't know. Hey you, get up. Tell me about yourself. எங்க நைனா பேரு பாபு, என்னோட பேரு வந்து ஜானி. Hey, English. தமிழ்ல கேட்டா என்ன வேணா சொல்லுவேன் சார் நானு. அப்படின்னா உனக்கு திருட்ட கத்து கொடுத்தது இவங்க தானா? இவங்க இல்லைண்ணே. அப்புறம் என் ஹாஸ்டல் கிட்ட ஒரு கஃபே இருந்ததுண்ணே. அங்க கஞ்சா சீனுன்ட்டு ஒரு பிட் பாக்கெட் இருந்தான். அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அவன் தான் எனக்கு திருடுறது எப்படின்னு கத்து கொடுத்தான். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேங்குக்கு எனக்கு செட் ஆகாம அங்கிருந்து நான் வெளியே வந்துட்டேன். இந்த 4 சின்ன பசங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஜெட்டி கேங்குன்னு ஒரு அவதாரம் எடுத்தேன்.
பாட்டிமா உங்க ஆத்துக்காரர் எங்க இருக்காரு? அப்புறம் இவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு நீ யார சைட் அடிக்கிற? கிளவி சிரிக்குது. ஏன் சிரிக்கிற கிளவி? இது கோல்டு இல்லடா, கவரிங் செயின். இத நீயே வச்சுக்கோ கிளவி. வணக்கம் சார். அடையாருக்கு எப்படி போறது? அப்போ திருவாமையூருக்கு எப்படி போறது? இந்த பக்கமா? எப்படியா? நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் கொண்டு வரேன். நான் போய் கொண்டு வரேன். டேய் டேய் நில்றா. டேய் உன் போனை எப்பறம் ஓபன் பண்றது? எதை வச்சுடா ஓபன் பண்றது? இந்தா. சார்ஜ் இல்ல. டேய் ஒரே நல்ல இவ்வளவு திருட்டா என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட திருட்ட பண்ணதே இல்ல ஜானி. நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. ஆனா எங்க அப்பாவுக்கும் சித்திக்கும் கொண்டு வந்த பொருளை மட்டும் தனியா வச்சிரு. டேய் நம்ம இப்படியே திருடிட்டு இருந்தா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்ல. இந்த சின்ன திருட்டுலயே நீ பல கோடிகளை சம்பாதிப்பியாடா கீரி புழு தலையா. டே பாமு மொத்தமா ஒரு தடவை செக் பண்ணிக்கடா. சொல்லு. மொபைல் போனு, ஷூஸு, செருப்பு. சரி. ஆம்பளை இல்ல பொண்ணுது. ரைட்டு. ம். அப்புறம் என்ன சொல்லு? ஏய் அடுத்து என்ன சொல்லு? ஜானி என்னடா நீ ஒரு தடவை பாரு. என்னடா பாக்குறது? அது வந்து இந்த செக்ஷன் மிஸ் ஆயிடுச்சுடா. இந்த செக்ஷன் மிஸ் ஆச்சு ஜானி. எது மிஸ் ஆச்சுன்னு கரெக்டா சொல்றாங்க ஐயா. அது இன்னர்ஸ் ஜானி. எந்த கலட்டி கொடுக்குவா? அது பொண்ணுக்கு ஜானி. அப்ப இவனோடது? வாஸ்துபடி இவன் அந்த பொண்ணுக்கு செட் ஆகுது ஜானி. ஏதாவது கடைக்கு போய் இப்போ ராத்திரி 12 மணிக்கு மேல ஆகுது. எங்கேயாவது போய் திருடிட்டு வரலான்னு பார்த்தா அக்கம் பக்கத்துல லேடி சம்பந்தப்பட்ட எந்த கடையுமே கிடையாது. ஆமா. இப்போ போய் எங்க ஜானி தல்றா. ஜானி ப்ளீஸ் ஜானி. ஜானி உன்னை தவிர வேற யாரும் இல்ல ஜானி எனக்கு. ப்ளீஸ் ஜானி. இருடா கடவுளே, எனக்கே இந்த கொடுமை. ஒரு பக்கம் அப்பா சித்தி, இன்னொரு பக்கம் இந்த பசங்க. என்ன பண்றது? டேய் நீங்களா கொஞ்சம் சொல்லுங்கடா. டேய் வாங்கடா போலாம். ஐயோ லேடிஸ் ஹாஸ்டல். ஜானி போலாம். கோனி இதுல எதுரா வேணும்? டேய் அதுல எது வேணும் உனக்கு சொல்லு. எல்லாமே வேணும் ஜானி. எல்லாத்தையும் எடுங்கடா. சீக்கிரம் வாங்க போலாம் போலாம். தற்போது லேடிஸ் ஹாஸ்டலுக்குள் புகுந்த ஜெட்டி கேங் திருடர்கள் விசித்திரமாக இன்னஸ் மட்டும் திருடி கொண்டு ஓடிவிட்டார்கள். மற்ற எதுவும் திருட்டு போகவில்லை என்று கூறிய ஹாஸ்டல் வார்டன். இவங்க லோக்கல் ஜெட்டி கேங் சார். யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு போட்ட வேஷம் இது. என்னவோ டிசைனா திருடனுங்க வரானுங்க. என்ன பண்றது? வரட்டு விடுங்க சார். அவனுங்களாம் வந்தாதானே நம்ம போலீஸுங்களுக்கு வேலை இருக்கும்.